மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஊருக்கு உரைப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்று நாம் பார்க்க போகும் புத்தகம் தமிழ்நாட்டின் கதை. இந்த புத்தகத்தை அருணகிரிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஆனந்த விகடன் நிறுவனத்தின் விகடன் பிரசுரம் இதை வெளியிட்டிருக்காங்க. 280 ரூபாய் விலை. தமிழ்நாட்டின் கதை அப்படின்னு இந்த புத்தகத்தில் இருந்தாலும் இது வரலாறு. அதாவது நமக்கு கொஞ்சம் அரசர் காலம், சேர சோழ பாண்டியர்கள் வரலாறு, இதை பற்றிலாம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்போம். அதன் பிறகு அந்நிய ஆட்சி, பிரிட்டிஷ் பீரியட். அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இல்லை. இது சென்னை மாகாணம், அதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மராட்டியத்தின் ஒரு பகுதி, ஒரிசாவின் ஒரு பகுதி, இப்படி அதுல 3 சமஸ்தானங்கள் இருந்தது. புதுக்கோட்டை, திருவாங்கூர், ஹைதராபாத், இன்னும் ஒரு 4 சமஸ்தானங்களை அடக்கிய ஒரு பெரும் மாபெரும் ஒரு நிலப்பரப்பு சென்னை மாகாணம். அந்த சென்னை மாகாணத்தை பற்றி முதல்ல எப்படி தமிழ்நாடு அந்த பிரிட்டிஷ் காலத்தில் தேர்தல் நடைபெற்றது, அது 52 நடைபெற்ற தேர்தல். அதுதான் முதல் சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தல். அந்த தேர்தல் பாத்தீங்கன்னா அது மக்களுக்கே ஒரு புது விஷயம். தேர்தல்ங்கிறது அவங்கள ஓட்டு போடு. அப்பெல்லாம் ஓட்டுப்பதிவு என்பது வாக்காளர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா படிச்சவங்க, பணக்காரர்கள், இப்படி பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லை. 55 அந்த தேர்தலில் தான் மறுபடியும் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைக்குது. இப்படி நிறைய சுவாரஸ்யமான சின்ன மைக்ரோ ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க, சின்ன வரலாறுகளை மிக அழகாக அந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டுள்ளது. அருணகிரி சின்ன விஷயங்களாவே அழகா தொகுத்திருக்காங்க. சட்டமன்றம் அமைந்த கதை, அதனுடைய ஒவ்வொரு டீடைல்ஸ் நிறைய இருக்கு. அதாவது அந்த போட்டோவோட எப்படி ஈரடுக்கு சட்டமன்றம், அதாவது பிரிட்டிஷ்கார காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சட்டமன்றம் எப்படி இருந்தது, அதன் பிறகு ஏற்பட்ட சட்டமன்ற வளர்ச்சி, அது தமிழ்நாட்டில் தோன்றிய கட்சிகள், இத்தனை கட்சிகள் நாம் பார்க்கிறோம். அந்த கட்சிகளின் அங்க வரலாறு உள்ளிணைச்சு இந்த தமிழ்நாட்டு தலைவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய வரலாற்று பின்புலம், இதையும் ஒன்றிணைச்சு ஒரு நல்ல அதாவது இது சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் ஆய்வு செய்பவர்களுக்கு அல்லது இந்த மாதிரி தேர்வுகளில் கலந்துக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பயனுள்ள ஒரு புத்தகமா இந்த தமிழ்நாட்டின் கதையை அமைஞ்சிருக்கு. புகழ்பெற்ற ஆனந்த விகடன் வார இதழின் விகடன் பிரசுரம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கு. விகடன் பிரசுரம் நல்ல வரலாற்று பதிவுகள், நல்ல தலைவர்களின் வாழ்க்கை, இப்படி நிறைய அருமையான புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் தோன்றிய கதை. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த நீதி கட்சி, அதுதான் சமூக விழிப்புக்கு பெரியார் அவர்கள்லாம் அதுல வெளிப்பட்ட தலைவர்கள் தான். அப்ப இருந்த அரசியல் சூழல், சமூக சூழல், இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாவும், அதாவது இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தமிழ்நாட்டின் வரலாறை அறியாமல் ஒரு தமிழ் மாணவன் பள்ளிகளை கடப்பதோ கல்லூரிகளை கடப்பதோ அவ்வளவு சரியில்லை. ஆனா பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் உள்ள வரலாறு அப்படிங்கிறது தட்டையாகவும் அலுப்பூட்டக்கூடியதாகவும் இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அது அலுப்பு தட்டுது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நல்ல எழுத்தாளர்களை கொண்டு எழுதப்பட்ட வரலாறுகளை பள்ளிகளில் பாடமாக வைத்தால் மாணவர்களுக்கு அலுப்பு தட்டாது. ரெண்டாவது, தமிழ்நாட்டு வரலாறை தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு தமிழன் தலை நிமிர்ந்து நிற்க முடியும், இல்லையா? நாம ஏதோ இப்படி இருக்கோம் அப்படிங்கறதல்ல, எதற்காக எவ்வளவு ஒரு சுதந்திரம் வாங்கும்பொழுது நடந்த விஷயங்கள். இந்த சென்னை மாகாணம் அப்படிங்கறதே ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் கதை தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு 4 மாநிலங்களை ஒன்றடக்கி, இன்னைக்கு ஒரு மாநிலம் பக்கத்து மாநிலத்திற்கு தண்ணி தர்றதுல கூட பிரச்சனை இருக்கு. ஆனா 4 மாநிலங்களை ஒன்றடக்கிய இந்த பகுதியை ஆண்ட முதலமைச்சர்கள்லாம் அற்புதமான முதலமைச்சர்களா இருந்திருக்காங்க. அப்பொழுது அகரம் சுப்பராய முதலியார், அப்புறம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், இப்படி அவர்கள்லாம் ஆட்சி செய்த அற்புதமான ஒரு விஷயங்களை எல்லாம் இந்த புத்தகம் பதிவு பண்ணியிருக்கு. அதாவது மாணவர்கள் மட்டும் இல்ல, வரலாற்றின் மீது ஆர்வம் உள்ளவர்கள், வரலாற்று நாவல்களை படிக்கிறவங்களும் இந்த மாதிரி வரலாற்று நூல்களையும் வாங்கி படிக்கணும். அப்பதான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்த வழி என்ன அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் அருணகிரி அவர்கள் எழுதியுள்ள இந்த தமிழ்நாட்டின் கதை ஒரு மிகச்சிறந்த வரலாற்று பதிவு நூலாக வெளிவந்திருக்கிறது. மீண்டும் மற்றொரு நூலை விமர்சிக்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பேசுகிறேன். வணக்கம்.